வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டி, இந்த ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றங்கள், அதனை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக மிக சிறப்பாக நமக்கு தவத்தை வழிநடத்திய புவனா அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அறவழி வாழ்வு. வாழ்வு நமக்கு தெரியும், அது என்ன அறவழி வாழ்வு? எல்லாருக்குமே அறிவு வழி வாழ்வு, அறிவு என்பது என்ன எல்லாருக்குமே இருக்கு. அப்போ அது உண்மைதான், அறிவு இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சில பேருக்கு தான் தான் அறிவு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உண்டு. ஒரு மனிதன் இருந்தான், அவன் ஒருக்க நடந்து போய் கொண்டு இருக்கும்போது பூசணி காய்கள் காய்ச்சிருக்கிறத பார்க்குறான். அப்போ இன்னும் கொஞ்சம் நடந்து போகும்போது ஒரு புளிய மரத்தை பார்க்குறான். புளிய மரத்துல இத்தினூண்டு பழம் இருக்கு, பூசணிக்காயில பெருசா இருக்கு. அப்ப அவன் நினைக்கிறான், இறைவன் என்ன முட்டாளா, ஒரு 5-6 இலை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த படர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பூசணிக்கு போய் இவ்வளோ பெரிய காயை கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய மரத்துல இத்தினூண்டு புளியங்காய் வச்சிருக்கானே அப்படின்னு நினைச்சான். அப்போ ஒரு நாள் மழை பெஞ்சது. அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது புளிய மரத்து அடியில அவன் ஒதுங்குறான். மேலே இருந்து ஒரு புளியம்பழம் காத்துக்கு மழைக்கும் அவன் உச்சந்தலையில டொக்குன்னு விழுகுது. அது விழுந்த உடனே அங்கேருந்து விழுந்த வேகத்துக்கு அவனுக்கு வலி தாங்க முடியல. அண்ணாந்து பார்க்குறான், புளியம்பழம் தலையில விழுந்துருக்கு. அப்பதான் நினைக்கிறான், நம்ம நினைச்சோமே அந்த அவ்வளோ பெரிய பூசணிக்காய் மட்டும் இந்த மரத்துல காய்ச்சிருந்தா இப்ப என் நிலைமை என்ன ஆயிருக்கும். அப்போ ஆண்டவன் அறிவாளி தான், நான் தான் நான் ரொம்ப பெரிய அறிவாளி நினைச்சிட்டு ஆண்டவனை குறையா சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ அந்த அளவுல அறிவு அப்படிங்கிறது வேற வேற பரிமாணங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் அறிவு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நாமெல்லாம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? உணர்ச்சி வழி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அருகுணத்தின் வழியே போய் அதை சீரமைக்காம பல தவறுகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்கான் மனிதன். 5 விலங்கினம் போல பறித்துண்பது, துன்பம் கொடுக்கிறது, உயிர் வாழக்கூடிய சுதந்திரத்தை பறிக்கிறது, இப்படிலாம் நடந்துகிட்டு தானே இருக்கு, நம்ம பாக்குறோமே. அப்ப என்ன பயன்? இந்த 6வது அறிவு வந்ததுனால உணர்ந்து திரிந்து வாழ்வு செம்மையாக்கி நடத்த பல மகான்கள் நமக்கு வழிகாட்டினாங்க. உணர்ந்து நடந்தோமானா அது நல்ல வாழ்வு, அதுவே அறிவு வழி வாழ்வு. இந்த மனது அப்படிங்கிறத அது போன இடங்கள்லயே போக விடாம தீமைகள்ல இருந்து அதை விலக்கி நன்மையில மட்டுமே செலவிடக்கூடியதுதான் அறிவு. தெய்வப்புலவர் சொல்றாரு, சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி நன்றின் பால் உய்ப்பதறிவு அப்படின்னு சொல்றாரு. அந்த மனசு போன இடத்துக்குலாம் அதை அனுப்பக்கூடாதான், அப்பப்போ அதை தட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதுதான் அறிவை பற்றி புரிந்தவர்கள் செய்யக்கூடியது. சாமிஜிட்ட கேக்குறாங்க, எதிர்காலத்துல 7வது அறிவு கொண்ட மனித இனம் வரும் அப்படின்னு அமெரிக்க விஞ்ஞானி சொல்லி இருக்கிறதா ஒரு மாத இதழ்ல வந்திருக்கு. இது பத்தி தங்களோட கருத்தை தெரிவிக்க வேண்டேன் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப சாமிஜி சொல்றாங்க, 7வது அறிவு வந்துச்சுன்னா இது மாதிரியான தேவையில்லாத கேள்வி கேட்டு தானும் வருந்தி இருப்பவங்களுக்கும் கஷ்டம் கொடுப்பாங்க. மனுஷன் 6 அறிவை வச்சுக்கிட்டு எல்லா காரியங்களையுமே செஞ்சு முடிச்சிடுறான். இனி பிரபஞ்சத்துல அவன் அறிய வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவும் இல்லை. அதனால இதுக்கு மேல இன்னொரு அறிவு வராது அப்படின்னு அவருக்கு பதில் சொல்றாங்க. சாமிஜி அறிவின் பருவங்கள் அப்படின்னு கூட பிரிச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு. அதாவது மனுஷனா பிறந்தும் தான் மனுஷன் இனம்தான் அப்படின்னு அறிஞ்சு கொள்ள முடியாத நிலையில நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அது ஒரு பருவமா.
மனிதன் அப்படின்னு அறிஞ்சும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்த ஸ்டெப்பு மனிதன் தான் நானு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் மனிதனாக நடந்து கொள்ள தெரியாத பருவம் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. தெரிஞ்சும் அது வழி நடக்காதது. மனிதனாக வாழ தெரிஞ்சிருச்சு, அதுவரையில அறியாமையால கொண்ட பழக்கங்களிலிருந்து தன்னை விடுவிச்சு கொள்ள தெரியாம உணர்ச்சி ஆராய்ச்சி அப்படிங்கிற 2 வகை தன்மைகளுக்கு இடையே போட்டியோடு வாழக்கூடிய பருவம் அடுத்த பருவம்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, அறிவும் செயலும் ஒன்றுபட்டு மனிதன் மனிதனாகவே வாழும் பருவம் அது ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. 2 ஒரே மாதிரி தான் இருக்கு. அறிவும் இருக்கு, அதற்குண்டான செயல்களும் இருக்கு. 2யுமே சமமா வச்சு செயல்பட்டு கொண்ட அறிவின் வழியே செயல்படக்கூடியது அப்படிங்கிற ஒரு பருவம். அடுத்ததா பார்த்தோம்னா, தான் நெறியோடு வாழ்ந்தும் தெளிவற்றவர்களால தனக்கும் சமுதாயத்திற்கும் விளையும் கேடுகளை நீக்கி தன்னை போல உலக மக்கள் எல்லாருமே நெறியறிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கணும் அப்படின்னு முனைந்து செயலாற்றக்கூடிய பருவம் உண்டு. இதுதான் சாமிஜி செய்யக்கூடிய அவங்க இந்த சமுதாயத்துக்கு செய்தாங்க இல்லையா, அந்த சேவை அப்படின்னு சொல்லக்கூடியது. உலகமே அமைதியா இருக்கணும் அப்படின்னு உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவனாங்க இல்லையா, அது அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி முனைந்து செயலாற்றக்கூடிய பருவம். அப்ப இந்த 5 வகை பருவங்கள்ல உலக மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பருவத்துல பல நிலைகள்ல இருக்காங்க. அப்ப இப்படி பேதமை நிலைகள்ல வாழக்கூடிய மக்கள் அனைவரும் கூட்டுறவால தான் ஒவ்வொருத்தரும் நம்ம டெய்லி வாழ்க்கையை நடத்திட்டு வர்றோம். இந்த அறிவின் பருவங்கள் மூலமா தான் நம்முடைய தினசரி வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சாமிஜி நம்மளுக்கு சொல்றாங்க. இந்த மனிதனாகப்பட்டவனுக்கு எப்பேற்பட்ட அறிவு இருக்குது அப்படின்னு பார்த்தோமானா, முற்காலத்தையும் உணர்ந்து தற்காலத்தையும் கணிச்சு சூழ்நிலையை செம்மப்படுத்த அவனால முடியும். இப்படி செயல்படுறதால என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறதையும் அவனால தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப முக்காலத்தை இணைத்து ஆராய்ந்து நோக்கி திட்டமிட்டு செயல்படுத்தும் 6வது அறிவு அவனுக்கு கிடைச்சிருக்கு. சின்ன வயசுலயே இதனுடைய பெருமை சிறப்பு அவனுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்ப எப்ப தெரியும்? சமுதாயத்துல முன்னறிவு பெற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம சாமிஜி மாதிரி மகான்கள் ஞானிகள். அப்ப அவங்களுடைய அனுபவத்தை நாம பயன்படுத்தி கொண்டா அந்த தெரியாது எனக்கு இது அப்படின்னு சொல்றதுக்கு வழியே இல்லையாம். ஏன்னா மற்றொரு அந்த மகான்கள் தானா தெரியாது, முன்னாடி பெரியவங்க சொல்லுவாங்க தானாவும் தெரியாது சொல்லியும் புரியாது அப்படின்னு. அப்ப தனக்காவே தெரியல, இந்த மாதிரி மகான்கள் சொல்றதை கேட்டு அதை பயன்படுத்தி கொண்டாலே நாம நல்ல வழியில வாழ முடியும் அப்படின்னு இதுல சொல்றாங்க. இந்த இடத்துலதான் மனுஷனுக்கு என்ன குறை அப்படின்னு பார்க்கணும். மனிதன் தன்னோட ஆற்றலை பத்தி அறிஞ்சுக்கல. ஏன் மனுஷ வாழ்க்கையில துன்பம் இருக்கு அப்படின்னா அவன் தன்னை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கல. தன்னோட பெருமைய மதிப்பை அவனே அறிஞ்சுக்கல. அதனால எண்ணம் சொல் செயல் விளைவுகளை தவறா உபயோகிச்சு விளைவாக அவன் துன்பம் அனுபவிக்கிறான். இது எல்லாமே சாமிஜியோட கருத்துக்கள் தான். அப்ப மனிதனுக்கு என்ன வேண்டும்? அறிவின் விளக்கம் வேண்டும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாது வாழக்கூடிய உயர்ந்த வாழ்க்கை விஞ்ஞானம் வேண்டும். இரண்டொழுக்க பண்பாடு. அதற்கு தேவையான அறிவமைப்பு மனிதன்கிட்ட இருக்கு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்தவைகளை நம்ம ஒன்றன் பின் ஒன்றா அகக்காட்சியா கண்டோமானா அத்தனை காட்சிகளும் விரிச்சு காட்டுமா நம்முடைய மனம். அத்தனையும் உள்ளடக்கமாக பெற்ற பேராற்றல் உள்ளவன் தான் மனிதன். அணுவையும் அண்டத்தையும் அகத்துல காணக்கூடிய அறிவு பெற்ற அவ்வளவு பெரிய அறிவு பெற்ற அந்த மனிதன் அப்ப ஏன் துன்பப்பட்டு சிக்கல் வயப்படணும்? காரணம் அலட்சியமும் அறியாமையினாலதான் இந்த கேடு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த அறிவு நமக்கு வந்துட்டாலே பிறரிடத்துல உலக மக்கள் எல்லோரிடத்திலும் உள்ள இறையாற்றலை நினைவு கூர்ந்து நாம யாருக்கும் தீங்கு செஞ்சாலும் மனதின் மூலமாக இரையாற்றலிட போய் அது விளைவா நமக்கே திரும்பி வந்துடும். அது அந்த விளைவு எப்ப வரும் அப்படின்னு பார்த்தோன்னா உடனே வரலாம், 1 வருஷம் கழிச்சு வரலாம், 10 ஆண்டு கழிச்சு வரலாம், அல்லது அப்பா செய்த வினையோட விளைவு பிள்ளைக்கு வரலாம். ஆனா விளைவு இல்லாம போகவே போகாது. இதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு தான் நமக்கு நம்முடைய மனவளக்கலையில போதிக்கப்படுது.
பெரிய வெள்ளம் வருது, ஒரு குட்டையில அதை நிரப்பணும் அப்படின்னு கொண்டு போனோம்னா அது கொஞ்ச நேரத்துல நிறைஞ்சிருது. அது நிரம்பினதுக்கு அப்புறமும் வெள்ளம் வருது. அது மறுபடியும் வேற பக்கம் போகும், ஒரு ஏரியில போய் சேரும். அந்த ஏரி நிரம்பி அதுக்கப்புறம் போறது பெரிய அணையில போய் அணை நிரம்பி ஆறா போகுது. அதுக்கு மேல அது போகும்போது சமுத்திரத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அமைதி வரும். அப்ப எங்க இருந்து புறப்பட்டதோ அது அங்கே போனா தான் அதுக்கு அமைதி இருக்கும். இந்த பேராற்றல் உள்ள நம்முடைய நாம் பெற்ற இந்த அறிவு நிலைக்கும் எந்த இடத்துல இருந்து பிறவி தோணுச்சோ அந்த இடத்த அறிஞ்சு கொண்டோம்னா தான் அதுக்கு திருப்தியா இருக்குமா, அங்கேதான் அதுக்கு நிறைவு கிட்டுமா. அதுக்கு மத்தியில எந்த பொருளாலையும் நிறைவு அதற்கு கிடைக்காதாம். ஆனா நம்ம ஏதோ நிறைய நிறைவு கிடைச்சதா நம்ம நினைச்சுக்கிருக்கோமே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஆறாவது அறிவின் செயல்பாடு கிடையாது. அது வெறும் உணர்ச்சி வசப்பட்டு சாமி சொல்றாங்களே உணர்ச்சி நிலையிலே தான் நம்ம எல்லா முடிவும் எடுக்கிறோம் அப்படின்னு. அப்ப அந்த உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய நிலையில தான் அந்த மாற்றங்கள் நமக்கு வருது. இந்த அறிவு வந்து அப்ப உயர உயர ஒன்றுக்கு பின்ன ஒன்றா அந்த வேகம் வந்து எதை நாடுமா அப்படின்னு பார்த்தோம்னா தத்துவ ஞானத்தை தான் நாடுமா. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே டெய்லி மக்கள் வந்து காலையில எழுந்தோன்னா அவன் வீட்டுல என்ன நடக்குது, இவங்க வீட்டுல என்ன நடக்குது, இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். சீரியல்லாம் ஏன் பார்க்கிறோம்? ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த சீரியல் வந்து நம்ம ஒருவேளை பார்க்காம விட்டுட்டோம், ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த சீரியல் அதே நிலைமையில தான் இருக்கும். அதே போல வந்து அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பேக்ரவுண்ட்ல ஏதாவது வேலை பார்ப்பாங்க. அதுலயே நம்மளுடைய சீரியல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வில்லிகளோ வில்லன்களோ சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஹீரோவோ ஹீரோயினோ அது சும்மாவே இருக்கும், எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு. இதே நிலைமை தான் ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நமக்கு அந்த சீரியல்ல தெரிய போகுது. ஆனா நம்ம அதுலதான் ஏதோ ஒண்ணு அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துரும், என்ன ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே நாம் அதை பார்த்து கொண்டே இருக்கும்போது அங்க நம்முடைய அறிவுக்கு கொஞ்சம் நம்ம விழிப்பு நிலைய கொடுத்துதான் ஆகணும். அப்ப இப்படி வரக்கூடிய அந்த அறிவு தத்துவ ஞானத்தை நோக்கி வந்துருச்சு அப்படின்னா சாதாரண விளக்கங்களோ அல்லது சாதாரண அனுபவங்களோ கொடுத்தோம்னா அந்த அறிவுக்கு அது பிரயோஜனமே படாதாம். அதெல்லாம் அந்த நிலையில் அறிவிற்கு வேண்டியது. அப்ப தேடுவது எந்த பொருளோ அதன் மேலதான் நினைவு இருக்கும், அதன் மேலதான் மதிப்பு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய நாட்டம் உயருது இல்லையா, அறிவு உயர உயர சிந்தனை உயர உயர மேல்நிலைக்குத்தான் அந்த மனசு போகும். அப்ப அந்த நாட்டத்துக்கு ஏற்ற ஒரு பயிற்சியும் அதற்குரிய ஒரு விளக்கமும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த சமுதாயத்துல அமையணும். அப்படி அமையாததால தான் அந்த தேக்கமுற்ற அந்த அறிவு அதை நாடி இதை நாடி அதுல இன்னும் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், இதுல இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு அது அலையும் போது அது பேராசையா மாறுது அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. எல்லாமே அறிவை வச்சுதான் சொல்றாங்க. பக்தி சொல்றாங்க சாமிஜி, யோகம் சொல்றாங்க, முக்தி சொல்றாங்க, ஞானம் சொல்றாங்க. மகான்கள் எல்லாருமே அது எல்லாமே சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே எதை கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அறிவை கொண்டுதான் இருக்கு. அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிவை கொண்டுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பிரபல ஜோசியக்காரன் ஒருத்தன் இருந்தானாம். அவனுக்கு வந்து தான் பெரிய அறிவாளி அப்படின்னு நினைப்பு. அவரு நிறைய கிரகங்களை கணிச்சு ஜாதகத்தினுடைய அமைப்பை கணிக்கக்கூடிய வல்லவர். அப்போ ஒரு நாள் வானத்து உள்ள கிரகங்களோட அமைப்பை கணிச்சுக்கிட்டே வானத்தை பார்த்துக்கிட்டே போனாராம். கீழே ஒரு பெரிய பள்ளம் இருந்திருக்கு, அதை பார்க்கல, அவர் விழுந்துட்டார். இப்ப வெளியே வர முடியல. அங்க இருக்கிற மக்கள்லாம் பார்த்தாங்க, அப்புறம் வந்து அவரை காப்பாத்தினாங்க. அப்புறம் கேட்டாங்க, இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கே தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். ஏன் பார்க்காம வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவரு சொல்றாராம், நான் வருங்காலத்தை கணிக்கிறதுக்காக வானத்துள்ள கிரகங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன், அதனால நானே இதை கவனிக்கல, விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்ப மக்கள் சொன்னாங்களாம், கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த எதிரே உள்ள இவ்வளவு பெரிய குழியே உங்களுக்கு தெரியல,
கண்ணுக்கு தெரியாத அந்த வருங்காலத்தை நீங்க எப்படி கணிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்பதான் அவருக்கே வந்து கொஞ்சம் ஆணவம் ஒடுங்குச்சாம். அப்ப அந்த அளவுல மனிதர்கள் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய அறிவு அப்படிங்கிறது என்ன, அதனுடைய அது நான் பெற்றதுனால வந்த பலன் என்ன, மற்றவர்களுக்கு இந்த அறிவை கொண்டு நான் என்ன செய்ய முடியும், அதை யோசிக்காம தன்னை பற்றி நினைச்சு கொண்டு தற்பெருமையில தன்முனைப்புல நிறைய தவறுகள் மனிதர்கள் செய்து கொண்டுதான் இருக்காங்க. இப்ப இந்த ஆறறிவு நிலையில இருக்கக்கூடிய மனிதன் என்ன செஞ்சா அந்த பேரறிவு நிலையை உணர முடியும், அதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்குதான் சாமிஜி வந்து நமக்கு அற வாழ்வு சொல்லியிருக்காங்க, இறை உணர்வு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீவன் உண்ணக்கூடிய உணவு ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம்னு 7 தாதுக்களை மாத்துறது எது அப்படின்னு பார்த்தோம்னாலே நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தம் தான். இந்த ஜீவகாந்தமானது உடலுக்குள்ள சுழன்று கொண்டே இருக்கும்போது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் சொல்லக்கூடிய தன்மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படி அந்த 5 தன்மாற்ற அலைகளையும் உணர்றதுக்கு கருவி வேணும் இல்லையா? அதுக்கு தான் 5 ஆண்டவன் படைச்சான். அப்போ ஒரு ஜீவன்ல எத்தனை புலன்கள் உள்ளதோ அதற்கேற்றாப்புல நம்ம இத்தனை அறிவுடைய உயிரினம் அப்படின்னு சொல்றோம். உதாரணமா ஒரு புலன் வச்சிருந்தது அப்படின்னா அது வந்து ஓரறிவு தாவரம்னு சொல்றோம். அதே மாதிரி ஈரறிவு, மூன்றறிவு, 5 அறிவு வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததான் 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவு, அது மனுஷன்ட்ட வெளிப்படையா செயல்பட ஆரம்பிக்குது. அப்ப அந்த 6 அறிவு கொண்ட அந்த மனிதனுடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மறைபொருட்களை விளங்க கொள்ளக்கூடிய அந்த அற்புதமான ஆற்றல் தான் 6வது அறிவு அப்படின்னு சொல்றாங்க. மறைபொருட்கள்ல 6 அறிவான நாம் தான் உணர்ந்து கொள்றோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருந்தாலும் கூட, நாம நிறைய யூடியூப் சேனல்கள்ல மற்ற செய்திகள் எல்லாம் பார்க்குறோம். இறைவனை வந்து மயில் போய் வணங்குது, குரங்கு போய் வணங்குது, பாம்பு அதுக்கு வந்து தேவையான பூ எடுத்து போடுது, இதெல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். அப்ப எல்லா உயிரினங்களுக்கும் அந்த மறைபொருட்களை விளங்கி கொள்ளக்கூடிய அதுகளுக்கு உள்ளுணர்வாகவே ஒரு உணர்வு இருக்கலாம். நம்மளுக்கு சொல்லி தெரியறது அதுகளுக்கு தானே கூட தெரியலாம். அப்ப அந்த மாதிரியான உயிரினங்களுக்கும் அந்த பக்தியோ அந்த பாசமோ அதுகளுக்கு தேவையான அளவுல பகுத்தறிந்து கொள்ளக்கூடிய திறனும் இருக்கும். அப்ப அவைகளே அப்படி அருமையா நடந்து கொள்ளும் போது 6 அறிவு படைத்த மனிதன் எந்த அளவுல நடந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இப்ப இந்த 6வது அறிவு மறைபொருட்களை உணர்வதோடு உடல் கருவிகளுக்கும் உபகருவிகளை உற்பத்தி பண்ணி இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக்கக்கூடிய செயல்களை செய்துக்குது. அதைத்தான் நம்ம ஃபுல்லாவே நம்முடைய அறிவை வந்து செயல்படுறோம். அதனாலதான் விஞ்ஞான கருவிகள் நிறைய முன்னேறி வந்துருச்சு. இருந்த இடத்துல இருந்தே நாம எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய அறிவு நமக்கு வந்திருக்கு. அப்ப அந்த 6வது அறிவு போதிய வளர்ச்சி பெற்றாதான் மனுஷனுக்கு பிறரை மதித்து ஒத்தும் உதவியுமாக வாழக்கூடிய அறிவாட்சி தரம் மலரும், அமையும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அழகா ஒரு கவியிலையும் சொல்லியிருக்காங்க, ஓரறிவு முதலாய் 6 அறிவு பெற்ற உறவு கருத்தொடர் மூலம் நீடித்தோங்கி சீரறிவு படிப்படியாய் புலன்கள் மூலம் சிறப்படைந்து சிந்தனையாய் உயர்ந்த போது பேரறிவாய் நிறையுணரும் பேர் பெற்றோம் பிறப்பு இறப்பென்னும் சுழலை கடக்க ஏற்ற நேர் அறிவு வாழ்வில் நல்வொழியாய் ஆற்ற நினைந்து நினைத்தக மகிழும் நிறைவில் உள்ளோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சாமிஜி வந்து இந்த 6 அறிவை பத்தி நமக்கு நிறைய எடுத்து சொல்றாங்க. அப்ப இந்த இன்ப துன்ப சுழல்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கையா இப்ப இருக்கு. அப்ப இதுல இருந்து மீட்டெடுக்கணும்னு மனுஷன் விரும்புறான் அப்படின்னா கூட அவன் முன்னாடி செய்த தவறுகளின் விளைவுகள், செயல் செயல்களின் பழக்க பதிவுகள், இது எல்லாமே அவனுடைய விடுதலைக்கு ஒரு தடையா இருக்கு. அப்ப அந்த விடாமுயற்சியும் விழிப்பு நிலையும் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய விளக்கமும் அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த 6வது அறிவு சிறப்பு பெறும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்ப இதுக்குத்தான் வந்து பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வாழ்வுங்கிற காலகட்டத்துல நான் யார் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சாமிஜி நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப நான் யார் என்பதை அவன் உணர்ந்து கொள்வதில்லை. என் மூலம் என்னுடைய மூலம் என்ன, என்னுடைய முடிவு என்ன, அது அவனுக்கு தெரியல.
தன்னை பற்றி தன்னிலை விளக்கம் பெறணும் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியல. அதன் விளைவு அவன் பாத்தீங்கன்னா வாழ்வின் நோக்கமாகிய பிறவியின் நோக்கமாகிய வீடு பெறு அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னதமான லட்சியத்தையும் அவன் அறியல. இதன் காரணமா தான் அவனுக்கு வாழ்க்கை சிக்கல்கள் வருது. இது எல்லாம் ஆறாவது அறிவின் தெளிவின் குறைபாடுதான் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இதற்குத்தான் நமக்கு அந்த ஆறாவது அறிவின் நிலையிலேயே எங்க குறைபாடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இறைநிலையின் இயற்கை நீதியை அவன் உணரல அப்படிங்கிறதையும் சாமிஜி எடுத்து சொல்றாங்க. ஒருவருக்கு உடல்நல கோளாறு ஏன் வருது, மனதில் குறைபாடு ஏன் வருது, குடும்ப வாழ்க்கையில சிக்கல் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய வினைப்பதிவுகளின் காரணமா தான் வந்திருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம ஆன்மீக வாழ்க்கையை நம்ம சிறப்பா நடத்தணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நாம தவிர்த்து கொள்ளணும். அறம் தெரிஞ்சுக்கணும். இறை உணர்வும் அறவாழ்வும் மனுஷனுக்கு முக்கியமா தெரியணும். இதைத்தான் பெரிய பெரிய ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. அந்த இறைநிலையிலிருந்து தான் சாமிஜி சொன்னது மாதிரி தன்மாற்றம் அடைந்து மனிதன் வரைக்கும் வந்திருக்கோம். அந்த இறைநிலை ஐந்தறிவு வரைக்கும் உருமாறி பல ஆண்டு காலமாக உருமாறி வந்திருக்கு. அதற்கு அப்புறமும் அதுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா? நமக்கு ஒரு செயலை செய்யறோம், டெய்லி இட்லியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், போர் அடிக்குது. டெய்லி ஒரே மாதிரி சீரியலே பார்த்துக்கிட்டு இருக்கோம், போர் அடிக்குது. ஒரு படத்தை நம்ம தியேட்டர்ல போய் திருப்பி திருப்பி பார்ப்போமா? அப்ப நமக்கு அது போர் அடிச்சிருது. அது போல இறைநிலைக்கு ஏதோ போர் அடிச்சிருக்கும் போல. அப்ப நம்மை நாமளே ரசித்துக் கொள்வோம் அப்படின்னு நினைச்சு ஆறாவது அறிவாகிய அந்த மனிதனை படைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஞானிகளும் அவனுக்குள்ள உள்ள அந்த அறிவை பற்றி தான் கவிகளா எழுதியிருக்காங்க. இத சாமிஜி ரொம்ப அழகா சொல்றாங்க. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம்னு சொல்லி அறிவுக்கு திருக்கோயில்கள் உண்டாக்குனாங்க. நம்முடைய முன்னோர்கள்ல உள்ள சிறப்பான ஒரு கவிஞர் முண்டாசு கவிஞர் சொல்றாரு, 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகள் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டோம் எனல் கேளீரோ அப்படின்னு சொல்றாரு. எங்க பார்த்தாலும் நிறைய தெய்வம் இருக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அறிவு கெட்ட மனிதர்கள் நீங்க ஏன் இந்த மாதிரி அலையிறீங்க, அறிவுதான் தெய்வம் அப்படின்னு அவரும் நமக்கு ரொம்ப அழகா அந்த அறிவை பத்தி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா திருக்குறள் ஆகட்டும் மற்ற மகான்கள் ஆகட்டும் எல்லாருமே இந்த அறிவை தான் தெய்வமா உணர்ந்திருக்காங்க. அப்ப அந்த அறிவு எப்படி வந்தது அப்படின்னா இறைநிலையில இருந்துதான் மாறி ஆறறிவு வரைக்கும் வந்துருச்சு. நமக்குள்ளேயும் அறிவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பார்க்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் தோற்ற பொருட்களிலும் சரி, தோற்றம் பொருட்கள் மட்டுமல்லாது அவை ஜீவனாகவும் இருக்கலாம், ஜீவன் இல்லாத பொருட்களாகவும் இருக்கலாம். எல்லாமே இறைநிலையிலிருந்து தான் மாறி மாறி வந்திருக்கு. அங்க அணு எப்போது உருவானதோ, இறை துகள்கள் எப்போது உருவானதோ, நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களிலும் இருக்கக்கூடியது உயிரற்ற பொருளாக கூட இருக்கலாம். அதற்குள்ளேயும் இறைத்துகள் தான் இருக்கு, அதற்குள்ளேயும் அணுதான் இருக்கு. அப்ப எல்லாமே இறைவனிடமிருந்து தோற்றம் மாறி மாறி வந்ததினால எல்லாமே இறைநிலை தான் அப்படின்னு உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவம் நமக்கு வந்ததானா நாம அந்த அறிவின் சிறப்பை உணர்ந்து தேவையில்லாத வழிகள்ல நம்ம வாழாம அறிவின் வழியாவே வாழ முற்படுவோம். பக்தை மீரா நமக்கு தெரியும். அவங்க ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலையில திளைச்சு கொண்டு இருக்கக்கூடியவங்க. ஒரு தடவை ரவிதாஸ் சுவாமிகளை பார்க்க போனாங்களாம். அவர் அந்த ரவிதாஸ் சுவாமிகள் எப்பொழுதும் பாவனை சமாதியில இருக்கக்கூடிய உயர்ந்த மகான் அப்படின்னு சொல்றாங்க. அவரு ஒரு சின்ன செருப்பு கடை வச்சிருந்தாரு. பிழைப்பு வேணும் இல்லையா, அதுக்காக ஒரு செருப்பு கடை வச்சிருந்தாரு. செருப்புகள்லாம் அவரே செஞ்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த சின்ன கடைக்கு மீரா பக்தை மீரா தன்னை அறியாம வேகமா உள்ள போயிட்டாங்களாம். போன உடனே ரவிதாஸ் சுவாமிகள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க குனிஞ்சு. ஆனா ஆள் வர்றது அவருக்கு தெரியுது. அப்ப நிமிர்ந்து பார்க்காம வந்திருப்பது யார் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இந்த அம்மா சொல்லுது, நான் மீரா, இறைவனின் பக்தை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது.
அப்ப அவர் சொல்றாரு, இருக்க முடியாது. நீ எப்படி மீராவாகவும் இறைவனின் பக்தையாகவும் இருக்க முடியும்? ஒருவன் 2 முதலாளிகளுக்கு ஒரு சேர வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மாவுக்கு மின்னல் வேகத்துல ஒரு உண்மை வந்து பளிச்சுட்டு தான். தன்னோட தலையை அவர் பாதத்துல வச்சு அப்படியே வணங்கி என்னை சீடனா ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சினாங்களாம். அப்போ இறைவனை தேடும் போது நான் அப்படிங்கிறது அங்க மறையறது இல்ல. நான் அப்படிங்கிறது மறையாத வரைக்கும் இறைவனுக்குள்ள நாம இருக்கிறதையும் அறிய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நான் என்கிற மனம் அழியாத வரைக்கும் ஒருவனுக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிடையாது. இதைத்தான் திருமூலர் சொல்றாரு, நான் என்றும் தான் என்றும் நாடினேன், நாடலும் நான் என்றும் தான் என்றும் இரண்டில்லை என்பதை நான் என்ற ஞான முதல்வனே நல்கினான், நான் என்று நானும் நினைப்பொழிந்தேனே அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த இறைநிலை தான் நான் வேற இறைநிலை வேற இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும். சாமிஜி சொல்லுவாங்களே, பயரை தண்ணிக்குள்ள போட்டோம், தண்ணிக்குள்ள பயரு, பயருக்குள்ள தண்ணி, ரெண்டும் ஒன்றரை கலந்துருக்கு, ரெண்டையும் பிரிக்க முடியாது, ரெண்டும் ரெண்டுக்குள்ளேயும் இருக்கு. அப்ப அந்த உயர்ந்த ஒரு நிலை, ஒரு ஞானம், ஒரு அறிவு நிலை, நான் யார் அப்படிங்கிற ஒரு அறிவு நிலை ஒரு மனிதனுக்கு வரும்போது அவன் அறவாழ்விலிருந்து சிறிதும் விலக மாட்டான், இயற்கையை மதித்து வாழ்வான், இறைநிலையை உணர்ந்து வாழ்வான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அறிவு வழி வாழ்க்கையாக இருக்க முடியும். மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்ட வாழ்க்கையாகத்தான் இருக்க முடியும். அப்போ ஒரு தேர்ந்த மனவளக் கலைஞராக நாம் மாறிவிட்டோமானா அந்த உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு, புலன்களிலிருந்து விடுபட்டு நம்ம அறிவின் வழி வாழ்ந்தோமானா நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். நாமும் உயர்ந்து சமுதாயத்தையும் உயர்த்துவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.